மாணவர்கள் தங்களது கடமையை செய்தாலே அவர்களது அனைத்து தேவைகளும் நிறைவேறும் என்று பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா தெரிவித்திருக்கிறார். சென்னையை அடுத்துள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர்களுடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தனி விமானம் மூலம் இன்று சென்னை வந்தார். அவரை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் பாரிவேந்தர் வரவேற்றார். அதன் பிறகு பல்கலைக்கழக மாணவர்களுடன் சுமார் 1.5 மணி நேரம் ரத்தன் டாடா கலந்துரையாடினார். அப்போது மாணவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அதற்கு பதிலளித்து பேசிய ரத்தன் டாடா, மாணவர்கள் தங்களின் கடமையை செய்தாலே வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து தேவைகளும் நிறைவேறும் என கூறினார். மாணவர்கள் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான வாகனங்களில் முன்னேற்றம் தேவை என்றும் அரசு அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சென்னை மாநகரம் வளர்ச்சி பெற்றிருப்பதாகவும் ரத்தன் டாடா அப்போது தெரிவித்தார். As I mentioned, I have only driven from the airport to here, so my impressions will be after I interact with students, but I'm very impressed by everything I've seen so far. இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு பல்கலைக்கழகத்தில் வருவது என்பதே அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெருமை. அதை பார்க்குற அந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல். நாமளும் தொழில் செய்யணுங்கிற அந்த ஆர்வம் வருது. அது மட்டும் இல்லை, சில பேர் கேள்விகள் கேட்டாங்க. என்னென்னா, நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுக்கு தொழில் துவங்க உதவி செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று மெயிலை கொடுக்குற அளவுக்கு அவர் முன் வந்திருக்கிறார்.